வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல பகவான் அனுக்கிரகம் சௌக்கியம் அப்படின்றது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். நட்புக்கு இலக்கணமான ஏதாவது ஒரு தெய்வீக கதை உங்களால் சொல்ல முடிஞ்சது? நட்புக்கு இலக்கணமான தெய்வீக கதை. தெய்வீக கதையாக வேண்டாம், தெய்வத்தினோட கதையை சொல்லலாம். அப்படி ஒரு கதை இருக்குது. முன்னொரு காலத்தில் சாந்தி முனிவர்னு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் ஒரு குருகுல வாசம் வச்சு நடத்திட்டு இருந்தார். இந்த காலத்தில் தான் அது பாடசாலைகளாக மாறி இருக்கு. அந்த காலத்தில் அது குருகுல வாசம். அங்கே பரம ஏழைகளுடைய குழந்தைகளும் படிப்பா, பணக்கார கோடீஸ்வரர்களோட குழந்தைகளும் அங்கே படிப்பா. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு குருகுல வாசம். அந்த காலத்தில் அந்த பழமொழியில் சொல்லுவாலாம், பஞ்சபிராமணன் பாப்பான் தரித்திரன் அப்படின்னு. அதாவது போட்டுக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கான வேஷ்டி கூட இல்லாத அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு பையன் அங்கே சேர்றான். அந்த பையனுடைய பேர் சுதாமன் அப்படின்னு பேர், கூப்பிடுற பேர் குச்சேலன் அப்படின்னு பேர். அந்த பையன் அங்கே சேர்ந்து குரு கிட்ட குருகுல வாசத்தில் இது பண்ணிட்டு இருக்கான். என்றைக்கும் குரு கிட்ட சேரும்போது குருதட்சணை கொடுத்துட்டு ஆரம்பிக்கணும். அவன்கிட்ட குருதட்சணை கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்து பின்னாடிலேருந்து கொஞ்சோண்டு வெத்தலை, அந்த காலத்தில் கொட்டைப்பாக்கெல்லாம் உண்டு, அது ஒரு பழம் வச்சு கொடுத்துட்டு சேர்ந்துடுறான். இந்த பக்கம் ஒரு ராஜாவுடைய தேர் நிற்கிறது. அதுலேருந்து பலராம சக்கரவர்த்தி இறங்கி வர்றார். இறங்கி இப்படி ஒரு பார்வை பார்க்குறாராம். வரிசையாக ஒரு 16 தட்டு நிற்கிறதாம். 16 தட்டுலேயும் 16 வகையான இனிப்பு பக்ஷணங்கள். இந்த பக்கம் இப்படி திரும்புகிறாராம். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் வந்திருக்கான். அப்படியே பலராம சக்கரவர்த்தி அந்த குருவுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, என்னுடைய தம்பிக்கு ஞானாபியாசம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். பக்கத்தில் சாத்வீகமான ஒரு சிரிப்போட கிருஷ்ண பரமாத்மா நிற்கிறாராம். குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குருகுல வாசம் பெயின்னு இருக்கு. இந்த கிருஷ்ணனும் அந்த குச்சேலனும் இணை பிரியாத நண்பர்களாக மாறிடுறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, குச்சேலன் சாப்பிடாம கிருஷ்ணர் சாப்பிட மாட்டார், கிருஷ்ணர் சாப்பிடாம குச்சேலன் சாப்பிட மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறான். ஒரு நாள் குருபத்தினி என்ன பண்ணுறா, குழந்தைகள் எல்லாம் ஆட்டுக்கு அனுப்பி விறகு உடைச்சுட்டு சொல்கிறான். அப்படி இருக்கிறச்சே குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கட்டி கொடுக்குறா, புளியோதனையும் தயிர் சாதமும் கட்டி கொடுக்குறான்னு சொல்லுவா. கட்டி கொண்டு போகிறா. கிருஷ்ணரை பொறுத்தளவு எப்படின்னா, முதல்ல ஒர்க்க முடிஞ்சது தான் அப்புறம் லஞ்சு. குச்சேலரை பொறுத்தளவு எப்படின்னா, ஓரளவுக்கு வேலை பார்த்தாலே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவரது சாத்வீகமான உடம்பு. ஸோ அதனால குச்சேலருக்கு பசி. ஒரு வாட்டி கிருஷ்ணா சாப்பிடலாமாடா அப்படின்னு கேட்குறாராம். இது சுதாமா, இன்னும் வேலை முடியல, முடிச்சுட்டு சாப்பிடுவோன்னு கிருஷ்ணர் சொல்கிறாராம். 2-3 வாட்டி கேட்டாராம். சுதாமா, உனக்கு பசித்தா நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்றேன்றான். சுதாமன் அவருடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டார். பசி அடங்கலை. கிருஷ்ணருடைய சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டுட்டார். பிற்காலத்தில் பகவானுக்கு கிருஷ்ண பரமாத்மாவுடைய அன்னத்தை சாப்பிட்டதுனால பிற்காலத்தில் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. பகவான் பிரசாதத்தை சாப்பிட்டா எப்படி கஷ்டப்பட்டதா அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆமாம், பகவான் பிரசாதம் பகவானாக கொடுக்கும் பொழுது நம்ம சாப்பிடலாம். பகவானுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டா அது பாப கணக்கில் இல்லையா செய்யணும். அதனால கிருஷ்ணன் அங்கேருந்து முடிச்சுட்டு வந்தாராம். சுதாமா சாப்பிடலாமான்னா, மன்னிச்சுடு கிருஷ்ணா, பசிச்சுது சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். கிருஷ்ணர் ஓங்கி ஒரு அடி அடித்தாராம். சாப்பிட்டதுக்காக இல்லை, மன்னிச்சுடுன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்காக. ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்கலாமோ. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுறா. அதுக்குள்ளே மிச்சம் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அங்கே குரு பாடசாலைக்கு போயாச்சு. இவன் 2 பேரும் மட்டும் காட்டில் கடைசியாக கிளம்பி வரான். பேசிண்டு ஆடி பாடிண்டு திடீர்னு செம மழை, காட்டு மழம்பா. அப்படி ஒரு மழை. முனிவருக்கு ஒன்றுமே ஓடலை, முனிவர் பத்தினிக்கும் ஒன்றும் ஓடலை. குழந்தைகள் உள்ளே போய் மாட்டின்னு இருக்கு. ஒரு பிராமண குழந்தை, ஒரு ராஜவம்சத்து குழந்தை. பலராம சக்கரவர்த்தி என் தம்பி எங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? அந்த காலத்தில் அந்த ஹரிக்கன் லைட்டை தூக்கிட்டு 2 பேரும் ஓடினாலாம் காட்டுக்குள்ளே குழந்தைகளை தேடிண்டு. அப்படி போய் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் மலையில் நனைஞ்சு அந்த விறகை தலையில் சுமந்துட்டு வராலாம். குருபத்தினி டக்குன்னு அந்த விறகை வாங்கி வச்சு தன்னுடைய முந்தானியில் அந்த குழந்தைகளுக்கு தலையை தொட்டி விட்டாலாம். குருபத்தினிங்கிறவா இன்னொரு அம்மாவுக்கு சமம். அங்கேருந்து வந்தாச்சு. சாப்பிட்டேராடா, பசிக்கிறதான்னு கேட்குறாராம். சாப்பிட்டாச்சுன்னு கிருஷ்ணரை சொல்கிறாராம். ஆனால் குச்சேலர் உண்மையை உடைச்சிட்டாராம். நான் சாப்பிட்டுட்டேன் பசிக்கிறதுன்னு. 2 குழந்தைகளையும் உட்காத்தி வச்சு தயிர் சாதம் மாவடு பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டாலாம். இப்படியே காலங்கள் போச்சு. பாடசாலை குருகுல வாசமும் முடியறது. அவளுடைய வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. குச்சேலர் கிருஷ்ணர்கிட்ட பெரியா விட கொடுத்துட்டோ குரு கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய பொழப்பை பார்க்க போயிட்டார். அவருடைய பொழப்பு என்ன? கோவிலில் பூஜை பார்க்கறது, வேத மந்திரங்கள் சொல்கிறது, அங்கே உள்ளவா ஆற்றுல சுபதுக்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் பண்ணி வைக்கிறது. இது அவருடைய ஒர்க்கு. அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். அங்கேருந்து பலராம சக்கரவர்த்தி திருப்பி வர்றார். அது மாதிரியே அந்த வரிசை தட்டெல்லாம் அடுக்கி வச்சுட்டோ கிருஷ்ண பரமாத்மா நமஸ்காரம் பண்ணி கிளம்பும்போது முனிவருக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துதான். கிருஷ்ணர் டக்குன்னு கேட்டாரான், நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறேன், என்ன விஷயம் சொல்லுங்கும் பொழுது, எனக்கு ஒரு குழந்தை இருந்தான். அந்த குழந்தை வாய் பேச முடியாத குழந்தை.
ஒரு நாள் கடற்கரையில் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும்போது சமுத்திர ராஜா உள்ளே அடிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறாராம். அப்படியான்னு கேட்டுட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த கிருஷ்ணரை பொறுத்தளவு சஸ்பென்ஸ் நிறையா வைப்பார். நான் கொண்டு வரலாம் சொல்ல மாட்டார். டக்குன்னு கிளம்பி கடலுக்கு போயிடுறார். கடலுக்கு போயிட்டு சமுத்திர ராஜா வெளில வான்னு கூப்பிடுறார். 2 வாட்டி கூப்பிடுறார். 3வது வாட்டி வெளில வரலன்னொன்னே அவர் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டார். பயந்துட்டு சமுத்திரராஜா வெளில வந்துட்டான். வெளில வந்தோடனே எங்கே என் குருவோட குழந்தைன்னு கேட்கும்பொழுது உள்ள ஒரு ராட்சச முதலை இருக்குது. அந்த முதலைக்கிட்ட அந்த குழந்தை போயிடுது அப்படின்னோடனே அந்த ராட்சச முதலைகிட்ட யுத்தம் பண்ணுறார். குரு குழந்தை எங்கன்னொன்னே தர்மராஜர் சபைக்கு போயிடுது, யமலோகத்தில் இருக்குன்னொன்னே நேராக யமலோகத்துக்கே போய் அந்த குரு குழந்தைய அழிச்சுன்னு வந்து குரு காணிக்கையா குருவுடைய குழந்தையே அவர் காலில் போடுறார். அந்த அளவுக்கு ஒரு குரு பக்தி கிருஷ்ண பரமாத்மாட்ட அவ்வளோ உண்டு. அதனால தான் அவர் பரமாத்மா. அப்படி இருக்கிறச்சே இவரும் கிளம்பி வந்துடுறார் துவாரகைக்கு. இப்படியே போயின்னு இருக்கு. இந்த குசேலனுக்கு கல்யாண வயசு வந்துடுறது. அவனுக்கு ஒரு குழந்தைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதாவது ஒரு வயசு பொண்ணை பார்த்து. அந்த காலத்தில் பால்ய விவாகம் நடந்துட்டு இருந்தது. அந்த பெண்ணினுடைய பேர் சுசீலை அப்படின்னு பேர். இந்த பக்கம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மகாலட்சுமியோட கல்யாணம் ஆச்சு. இவா வாழ்க்கை சௌக்கியமாக போயின்னு இருந்தது. இந்த கிருஷ்ணரோட பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டார் இல்லையோ, சுதாமனுக்கு 27 குழந்தைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. 27 குழந்தைகள். ஆரம்பம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உட்பட ரேவதி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் 27 நட்சத்திரங்களும் 27 குழந்தையாக வந்து பிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே ப்ளே ஸ்கூலுக்கு இத்தனை லட்சம் எடுத்து வைக்கணுமா, அத்தனை லட்சம் எடுத்து வைக்கணுமான்னு கேட்குறான். அந்த காலத்தில் 27 குழந்தைகள். அந்த குசேலன் இருக்கக்கூடிய ஊரில் பஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் உஞ்சவர்த்தி பாடி பிக்ஷா வாங்கி தான் சமைச்சு சாப்பிடுவான். இப்போ உஞ்சவர்த்தின்னு போனாலே கதவை அடைச்சிடுறான். அந்த அளவுக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது. நாளுக்கு நாள் குழந்தைகளோட பசி அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ சுசிலை சொல்கிறானா, என்ன உங்கள் நண்பர் தானே கிருஷ்ணர், நீங்கள் ஒரு வார்த்தை போய் சொன்னீங்கன்னா அவர் ஏதாவது உதவ மாட்டாரா? அடிப்பொடி, என் நண்பன்கிட்ட போய் நான் இப்படி உதவின்னு கேட்கறது? ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எவ்வளவு திக்னஸ் இருந்தாலும் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்கறதுக்கு தயங்குவான். அவன் ஏதாவது தப்பாக நினச்சின்றுவானோ அப்படின்னு. ஆனால் எதிர்த்தாப்புல உள்ள ஃப்ரெண்டுக்கு தப்பாக நினச்சின்றுவானோன்னு அவன் யோசிக்கும் போது பட்டுன்னு அடிக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு என்கிட்ட கேட்காம இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புனாலே அது ஒரு தனி ஒரு இது. அப்படி இருக்கிறச்சே இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கார். நாளுக்கு நாள் இன்னும் அதிகமானோன்னு சுசிலை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா, போய் கேட்க முடியுமா முடியாதா? நான் சாத்வீகமாக ஆரம்பிச்சது பயானகத்துக்கு போயிட்டு பார்த்தேடா. அதனால தான் மனைவி சொல்லே மந்திரம். மனைவி ஒரு வாட்டி சொல்லும் பொழுதே பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அவர் சொல்கிறார் ஒரே ஒரு வாக்கியம்தான், எதை வைத்து காண்பேன் இந்த ஏழை மறையோரிடத்தில். நான் மறைவோதுகிறவன், நான் ஒரு பரம ஏழை, என்கிட்ட என்ன இருக்குன்னு நான் கிருஷ்ணர்கிட்ட போகிறது. இந்த காலத்தில் ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகணுன்னாலே குறைஞ்சது ஒரு டஜன் வாழைப்பழமாவது வாங்கிட்டு போகணும். ஒன்றுமே இல்லை என்கிட்ட, நான் என்ன வச்சு கொண்டு போய் காமிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். உடனே சுசிலைக்கு ஒரு யோசனை வருது. அவத்துக்கு பின்னாடி அவுள் இருக்குது. அவுள் அறுத்து கொண்டு வந்து அந்த இதில் அடித்து அவுள் இது பண்ணி எதில் வச்சு கட்டுறது? அந்த காலத்தில் பாத்திர பண்டங்கள்லாம் கிடையாது. அடுப்பு துடைக்கிற கைப்பிடி துணியில் கட்டி ஜோல்னா போய் மாற்றி அனுப்பி விட்டாராம். இவர் ஒரு தேசமாக போயிட்டு துவாரகைக்கு போகிறார். அங்கே குளிச்சுட்டு அவருடைய நித்திய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறார். பண்ணிட்டு அந்த துவாரகையில் பகவான் வந்து எல்லாரையும் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே போகிறார். கிருஷ்ணன் எத்தனை மணிக்கு வருவான்? மக்கள்லாம் அடிக்க வந்துட்டான். உலகமே போட்ட தெய்வம் நீ என்ன என் தெய்வத்தை என் சுவாமியை அவன் இவன்கிற அப்படின்னு. இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும். மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமின்னு ஒரு தெய்வம் இருக்கு, பெருமாள். ஆனால் அவரை மன்னார்குடி மக்கள் சுவாமின்னே சொல்ல மாட்டான், கோபாலன் எங்கே இருக்கான்னு தான் கேட்பான். அந்த அளவுக்கு ஒரு உரிமை சுவாமி கிட்ட. அது மாதிரி இவாள்கிட்டையும் அந்த உரிமை இருக்கு. சரிப்பா, உங்கள் பகவானை எங்கப்பா பார்க்கறது அப்படின்னு கேட்டாராம். இங்கே தான் வருவார், இங்கே வந்து தரிசனம் கொடுப்பார், விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போ அப்படிங்கிறார். இப்போ உங்கள் பகவான் எங்க? அப்பையும் பாருங்கோ, இப்போ பகவான் எங்கே இருப்பார்னு கேட்கல, இப்போ உங்கள் பகவான் எங்கப்பா இருப்பார்? ஏன்னா ஃப்ரெண்டாச்சே, நம்ம பகவான்னு கூப்பிட முடியாதே, ஏன்னா நானும் அவனும் ஒன்றாச்சே. இப்போ உங்கள் பகவான் எங்கப்பா இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது அரண்மனையில் இருப்பார். அரண்மனைக்கு வழி எப்படிப்பா? ஏன் நீ அங்கே போறியா? ஆமாம்ப்பா, உன்னையெல்லாம் வாசல்லே திருப்பி அனுப்பிடுவா. இங்கே இருந்தீன்னா பார்த்துட்டோ 12 இடத்துல நான் போடுவா. நீ பாட்டுக்கும் சாப்பிட்டுட்டு உன் காலத்தை இங்கேயே கழிக்கலாம். கேட்காம அங்கே போகிறார். ரொம்ப தூரம் நடந்து போய் கிளப்பில் காவலாளி போனோன்னே மறைச்சிடலாம். யாருப்பா நீ அப்படிங்கிறானா. இப்போ உங்கள் ராஜாவை நான் பார்க்க வந்திருக்கேன், உங்கள் பகவான் கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறலாம். பார்க்க முடியாது, வெளில போங்கிறான். அவனை பார்க்காம நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துடுறாராம். காவலாளி பிடிச்சி அவரை கீழே தள்ளி விட்டுறானா. அப்படியே அவர் மயங்கிற நிலையில் உட்காடுறான். இவனை அழிச்சிட்டு போயிடுங்கப்பா, சிறைவாசல் கழிச்சிட்டு போயிடுங்கப்பாங்கிறானா.
அப்போ இன்னொரு காவலாளி குடுகுடுன்னு ஓடி வரானா. நமக்கு எதுக்குடா வம்பு, மற்ற ராஜாக்கள்லாம் ராஜாக்களோட நட்பு வச்சுப்பா, ஆனா நம்ம ராஜாவோ இது மாதிரி ஏழை பஞ்சம் பரதேசி இது மாதிரி ஆட்களோட தான் நட்பு வச்சுக்கிறார். நம்ம பாட்டுக்கு இவனை வெளில அனுப்பிட்டோம்னா நாளைக்கு நம்ம வேலைக்கு உழ வந்துடும்டா. அதனால இந்த தப்பை பண்ண வேண்டாம். என்ன காரணம்னா, கஷ்டப்படுறவா உண்மையான பக்தியில இருந்தான்னா பகவான் என்னைக்கும் கைவிட மாட்டார், ஒரு நண்பனா கூடயே நிற்பார் அப்படின்னு இந்த காவலாளி சொன்னோன்னே கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு போறார். பரமபத படுக்கையில லக்ஷ்மியோட இவர் படுத்துன்னு இருக்கார். லக்ஷ்மி பாதத்தில் உட்காந்துட்டு இருக்காளாம். உட்காந்து பரமபதம் விளையாண்டுட்டு இருக்காராம் பகவான். உள்ள போனோன்னே எப்பொழுதும் சொல்றது, ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர மாமன்னர் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தினோன்னு, பஞ்ச பிராமணனாம் பாப்பான் தரித்திரனாம் உங்களை காணுவதற்காக ஒரு ஆள் வந்துள்ளான் அப்படிங்கிற பகவான். உடனே நேரமில்லை செல்ல சொல் அப்படின்றாராம். கிளம்பியாச்சான். அந்த ஒரு விஷயம் சொன்னான் இல்லையா, பஞ்ச பிராமணன்னு சொன்னான் இல்லையா, திருப்பி கூப்பிட்டாராம் காவலாளியை கூப்பிட்டு அவனுடைய நாமதேயம் என்ன அப்படின்னு கேட்டாராம். குச்சேலன் என்று சொன்னான் அப்படின்னு முடிக்கலையாம். இந்த பிறந்த கண்ணுக்குட்டிய முதல் பால் ஊட்டுறதுக்கு இது பண்ணி விடுவான், அப்புறம் தான் மாட்டுல பால் கறப்பான். மாட்டோட கட்டி போட மாட்டான், கண்ணுக்குட்டியை தனியாக தான் கட்டி போட்டிருப்பான். ஏன்னா மாட்டு கொட்டுள்ள அந்த எலிநட மாட்டெல்லாம் இருக்குன்னு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த கண்ணுக்குட்டியை வச்சுப்பான். அப்படி அந்த மாட்டுக்கிட்ட போனோன்னு அந்த கண்ணுக்குட்டி எப்படி துள்ளி போகுமோ, குச்சேலங்கிற பேரை கேட்டோன்னே அது மாதிரி அங்கிருந்து துள்ளி பகவான் வாசலுக்கு ஓடி வராராம். வாசலுக்கு ஓடி வந்தா நம்மால் தூணில் சித்தம்போக்கே சிவம்போக்குன்னு உட்காந்துருக்காராம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே பகவான் போய் அவர் அப்படியே தூக்குறாராம். காவலாளிகள்லாம் விடவிடத்து போயிடுறாராம். இந்த ஆளை போய் பகவான் தூக்குறாரே அப்படின்னு காவலாளிகள்லாம் வராராம். ஏன் சுதாமனை நான் தான் தூக்குவேன். கொண்டு போய் அப்படி உட்காத்தி வச்சு தங்க தட்டில் அவருடைய பாதத்தை வச்சு வைர சொம்பில் லக்ஷ்மி காலை அனுப்பி விடுறாளாம். இது எதுக்காகனா, ஒரு நண்பனுக்கு செய்கிறதுங்கிறது அடுத்து இருந்தாலும் ஒரு பிராமணனுக்கு பாத பூஜை பண்ணால் அவ்வளோ விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் அப்போ தான் கொஞ்சம் நினைவுக்கு வர்றார். வந்தோடனே அவருடைய பால்ய குருகுல வாசங்கள் எல்லாம் பற்றி பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கார். இவருக்கு பசிமயக்கம் வந்துடுத்து. கிருஷ்ணர் அதை கண்டுபிடிச்சோன்னே வரிசையாக வகை வகையாக இருக்குது. இதை பார்த்ததுலேயே அவருக்கு ஒரு மயக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு இது இருக்குது. அது ஒரு பாட்டாவே சொல்லுவா, குண்டு குண்டான குஞ்சாலாடு ரவ்யமானது ரவ்வாலாடு திங்க திரட்டாத திரட்டி பால்களும் சீரி பீரி தேமாய் பேணி ஜீனி ஜவ்வரிசி பால் பாயசம் அப்படின்னு பல வகையான பதார்த்தங்கள் இருக்கு. எதுல ஆரம்பிக்கிறது எதுல முடிக்கிறதுன்னு தெரியாம சுதாமன் தகச்சுன்னு இருக்காராம். முடிஞ்சோடனே வாயன் நம்ம அப்படியே அந்த அமைச்சரவைக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லி அழைச்சிட்டு போகலாம். அழைச்சிட்டு போய் உட்காந்தோன்னே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களாம். சுஷீலா மன்னி எப்படி இருக்கா, மன்னின்னு தான் கேட்டேன். எப்படி இருக்கா அப்படின்னோடனே நல்லா இருக்கா. மன்னி எனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துருக்காரா. அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரான்னு தன்னுடைய அங்கவஸ்திரத்தை வச்சு அந்த அந்த இதில் அவுள் கொடுத்துருக்கா இல்லையா, அதை அப்படியே மறைச்சிக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, பல நாட்டு ராஜாக்கள் உட்காந்துருக்கா, பல நாட்டு அமைச்சர்கள் உட்காந்துருக்கா, இந்த கைப்பிடி துணியை பகவான்கிட்ட எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்களாம். அதை பகவான் புரிஞ்சது லபக்குன்னு அப்படியே பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிட்டு எனக்கு பிடிச்ச அவுளா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே சாப்பிட்றாங்க. ரொம்ப பாடடைஞ்சு இருந்த சுதாமனுடைய வீடு அரண்மனையா மாறி அடுத்த கைப்பிடி எடுத்து சாப்பிட்றாராம். அவர் வீடு ஃபுல்லா தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் பட்டு பீதாம்பரம் ஒன்றுக்கும் குறைச்சல் இல்லாம அப்படியே போயிட்டுருக்கான். அடுத்த கைப்பிடி இப்படி எடுக்கிறாராம். இப்படி தடுத்துடுறா அம்பாள் லக்ஷ்மி. இந்த இடத்துக்கிட்ட தான் ஒரு மேன் பேச்சுலராக வாழ்ந்தா அதோடைய வாழ்க்கை சுவாரஸ்யம் தெரியாது, மனையாளோடு இருந்தாதான் தெரியும். போதும் நிப்பாட்டு, கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் இங்கே என்ன இருக்கும், கொடுத்துட்டியோ இல்லையோ போதும் மிச்சத்தை அப்படியே வை அப்படின்னு சொல்லி அம்பாள். அப்புறம் என்ன ஆச்சு, இப்படியே காலங்கள் பொறுத்து அங்கே மாறினதெல்லாம் இங்கே குச்சேலனுக்கு தெரியாது. என்ன ஆறுது, ஒரு மாசம் இந்த மிதப்புலயே அவர் இருந்துடுறார் கிருஷ்ணனோட இருந்ததுலயே. சரி கிருஷ்ணா, நானும் வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் அங்க ரொம்ப ஏங்கின்னு இருப்பா, நான் கிளம்புறேன். அப்ப கூட உதவிங்கிறது அவர் கேட்க வரல. கிளம்பியாச்சு. வாசல்ல போனா 18 குதிரை பூட்டிய தேர் ரெடியா இருக்கு. கிருஷ்ணா எங்கேயாவது ஊருக்கு போறியா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு தாண்டா அந்த தேர், நீ போய் ஊர்ல இருந்து. என்னது எனக்கா? நீ ஊர் வாசல்ல என் பொண்டாட்டி மட்டும் பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனையா, இதுல தான் போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றானா. ஒரு ஊர் கோடிக்கு போனோன்னே தேரணி பாட்ட சொல்லிடுறாங்க சுதாமன். எப்பா இது என் ஊர் தான், எனக்கு வழி தெரியும், அங்கே ஒருத்தி எனக்காக காத்துன்னு இருக்கா, நான் நிறையா கொண்டு வருவேன்னு. ஒன்றும் வரலன்னு தெரிஞ்சதுன்னா வீடே 2 ஆயிடும்பா. நீ என்ன பண்ற, அப்படியே திரும்பி போயிடு. ஒரு ராஜா கேட்டா நீ வீட்டுல விட்டேன்னு சொல்லிடுப்பா. ராஜா கிட்ட நான் எப்படி போய் சொல்றது, சரிப்பா நான் இங்க இறங்கிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தேரை திருப்பி அனுப்பிட்டு ஒரு பாட்டுக்கும் உள்ள நடந்து போறாராம். அவர் இருந்த வீட்டுல ஒரு மாளிகை இருக்கு. யாரா நம்ம இருந்த வீட்டுல மாளிகை? பதட்டமாயிடுச்சு அவருக்கு. என்ன காரணம், வீட்டு 27 குழந்தைகள் மனைவி எல்லாம் எங்க போனா என்ன ஏது,
அந்த வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம்னா யாருப்பா நீ, அந்த வீட்டு காவலாளி நிப்பாட்டுறான் அவரை. ஒன்றும் புரியல. எப்பா இது யார் வீடு அப்படின்னு கேட்டோன்னே இது குச்சேலன் வீடு. ஓ சரி, அவங்களுடைய மனைவி சுசிலை இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே வாசல்ல தலை குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போட்டு இருக்காங்க. அப்படியே கோல டப்பாவை கீழே போட்டு குடுன்னு ஓடி வந்து இந்த காலமா இருந்தா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஆலிங்கனம் பண்ணிருப்பான். ஆமா கரெக்டா? ஆமா. அப்படியே தன்னுடைய கணவன் காலில் விழுந்து காலை கட்டி பிடிச்சிருந்தான். புரியுறதா? நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுன்னா கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையை மாத்திட்டாருன்னா அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். குச்சேலனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருத்தான். நம்ம இவ்வளவு நாள் நண்பனா மட்டும்தான் கிருஷ்ணரை பார்த்திருக்கார். இப்ப அவர் ஒரு தெய்வ ரேஞ்சுக்கு பாக்குறதுக்கு அவர் மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா இடம் கொடுத்து அவரை தெய்வமாக்கிட்டா நம்ம நண்பன் கிருஷ்ணன் நம்மளை விட்டு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனையில அப்படியே ஓட்டின்னு இருக்காராம். அதுக்கப்புறம் அவ அப்படியே சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி புராண கதைகள்லாம் சொல்லி இந்த கதையானது பூர்த்தியாகுது. இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிருஷ்ணரா மாதிரி ஒரு நண்பன் ஒரு குச்சேலனுக்கு கிடைச்சான் அப்படின்னா வாழ்க்கை மாறுறதோ இல்லையோ வாழ்க்கைக்கு உண்டான பாதைகள் மாறும். இந்த கதையை கேட்டவாளுக்கும் சரி சொன்னவாளுக்கும் சரி கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூரணமான அருளும் ஆசியும் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.